எல்லாம் பொருள் வைக்க முடியுங்க. நாங்க நடக்கிறதுக்கு சௌகரியம் இல்லைங்க. அதனால ரோட்ல போக வேண்டியது இருக்குது. வண்டிகள்லாம் முன்னாடியே இருக்குதுங்க. அந்த வண்டி நிக்கிறதுனால நாங்க என்ன பண்றது, நடு ரோட்ல போற சுச்சுவேஷன் தான் வருதுங்க. அப்ப எந்த வண்டிக்காரன் வந்து இடிச்சுட்டு போனாலும் எங்களுக்கு அதுல ஆபத்து எங்களுக்கு தாங்க, யாருக்குமே இல்ல. நேத்து வந்து ஒரு பொண்ணு வந்திருக்குதுங்க, போறக்கு வழி இல்லாம வண்டியில வந்திருக்கிறா. வண்டிகள்லாம் முன்னாடி நிக்க முடியும். அந்த பொண்ணு திரும்புற பாதையில அப்படியே கார்காரன் வந்து இடிச்சு பொண்ணு ஸ்பாட் அவுட்டுங்க. அந்த பொண்ணுக்கு 3வது படிக்கிற பையன் இருக்கிறான்னு, குழந்தையோட. அந்த குழந்தை இல்ல 3வது படிக்கிறாரு. அந்த குழந்தைக்கு காலெல்லாம் அடிபட்டு இருக்குதுங்க. சரிங்களா? இப்ப அந்த அம்மாவும் இல்ல, அந்த குழந்தைக்கு அப்பாவும் இல்லைங்க. குழந்தைய பாக்குறதாருங்க. இதனாலதான் எங்களுக்கு கரெக்டான வழி வேணும்னு சொல்லி நாங்க போய் அங்க கடைக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கிறோங்க. கரெக்டா இந்த பொருள் எல்லாம் எடுத்துருங்கன்னு நாங்க வந்து ரெக்வஸ்டா சொல்லி இருக்கிறோங்க. நாளைக்கு அவங்க கிளீன் பண்ணலன்னா நாங்க ஒன்னும் மனு கொடுப்போம், இல்லைன்னா கலெக்டர் ஆபீஸ்ல போய் போராட்டம் பண்ணுவோம், இல்லைன்னா நடு ரோட்ல போராட்டம் பண்ணுவோம். இது வந்து நாளைக்கு தெரியுங்க எங்களுக்கு இந்த ரிசல்ட். நாங்க வந்து பொறுமையா சொல்லிட்டு வந்திருக்கிறோங்க. இதனாலதான் நீங்க பொருள் வச்சிருக்கிறனாலதான் நாங்க ரோட்ல ஓடுறதுனாலதான் விபத்தாகுது. எங்களுக்கு நடைபாதையை கொஞ்சம் கிளீன் பண்ணி தாங்கன்னு நாங்க கடைக்காரங்க கிட்ட சொல்லி இருக்கிறோம். வண்டிகளை ஒரு ஹோல்சேல் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த சிரமத்தை அனுபவிக்கிறீங்க. இதெல்லாம் இது திருச்சி ரோட்ல இல்ல திருச்சி கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி மெயின் ரோடுங்க. சரிங்களா? ரொம்ப இடைஞ்சலா இருக்குதுங்கண்ணா. இதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. ஆமாங்க, சரியான இடைஞ்சலாதான் இருக்குதுங்க. பள்ளிக்கூடம் இருக்குங்க. இந்த ஏரியா குழந்தைகள் டிஎஸ் பள்ளிக்கூடம் ரோட் தள்ளியே போகணுங்க. ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வேகத்தடை அமைக்கணுங்க. சரிங்களா? கரெக்டா 2 சைடுமே வேகத்தடை அமைக்கணுங்கண்ணா. அப்பதான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குங்க. இந்த கடைக்காரங்கெல்லாம் ஹோல்சேல் பண்ணிட்டாங்கன்னா அதுல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நாங்க யாருக்கிட்டையும் போய் பிரச்சனை பண்ண வேண்டியதே இல்லைங்க. சரிங்களா? அப்புறம் இந்த ஏரியாக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்கண்ணா.